அவளுக்கு தெரியும் என் பிள்ளை நான் இப்போ என் பிள்ளைய நான் ஆலயத்தை விட்டு நான் பிள்ளையை காட்டில் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தா இப்போ நான் ஒருவேளை கடின இருதய காரியம் மாதிரி தெரியும். இப்பொழுது ஒருவேளை நான் பிள்ளையின் மேல் பாசம் இல்லாதவளை போல தெரியும். ஆனால் என் சாமுவேலை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளை என்னிடத்தில் வளருவதை காட்டிலும், நான் ஆகாரம் கொடுத்து வளர்த்துவதை காட்டிலும், எனக்கு வீட்டில் வைத்து என் பிள்ளையை வளர்த்துவதை காட்டிலும், என் பிள்ளையை நான் தேவ சமூகத்தில் விட்டு வளர்த்தால் என் பிள்ளை நான் வளர்த்தி என் பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளாகுமோ அதை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவ சமூகத்தில் என் பிள்ளை வளரும்போது எவ்வளோ பெரிய ஆளாக மாறும் என்பதை அன்னாள் அன்றைக்கே அறிந்திருந்தபடியினால தன் பிள்ளை ஆலயத்தில் விட்டு விட்டா. உண்மைதானா? இப்போது சாமுவேலும் மற்ற பிள்ளைகள் உண்டு. மற்ற பிள்ளைகளுக்கு பேர் சாமுவேலுக்கு தம்பிமார்களுக்கு பேர் நமக்கு தெரியுமா? அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? தெரியும். அம்மாவிடத்தில் வளர்ந்த பிள்ளை அட்ரஸ் இல்லைன்னா அது பற்றி வேதத்தில் தெரியல. ஆனால் அதே அன்னாளுக்கு மூத்த பிள்ளை பிறந்தது, அது ஆலயத்தில் வளர்ந்தது. அந்த பிள்ளைக்கு பேர்லே ஒரு பைபிள்லே வந்துட்டு 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகமே வந்துட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கடினமாக தான் இருந்துச்சு, அப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. தன் பிள்ளைய ஆலயத்தில் விட்டுட்டு வரும்போது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அன்னாள் அழுதுருப்பான்னு ஒத்துக்கொள்கிற பெற்றோர் மட்டும் ஒரு அழுதுருப்பாங்க. சாமுவேல் நல்லா அழுதுருப்பான். எனக்கு கற்பனைப்படி சாமுவேல் ஒரு 10 நாள் தூங்கியிருக்கவே மாட்டான். சாப்பாடு அம்மா கொண்டு கொடுக்கணும், அம்மா இல்லை. ஏலி வேணுன்னா கொடு, தின்னு இல்லைன்னா சும்மா இருப்பார். ஏன்னா ஏலிக்க பிள்ளைகளுக்கு நிலைமை அது பரிதாபம். நம்பிக்கையோடு விட்டுட்டா. அவள் தான் ஆவிக்குரியவள். நான் அதனால் சொன்னேன், பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எல்கானாட்ட இந்த இடத்துல பெர்மிஷன் ஒன்று கேட்கலாம். அடுத்த முறையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது இவன் சொல்கிறேன், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். அடுத்த முறை என் பிள்ளையை நான் வருவேன். நான் வரும்போது என் பிள்ளையை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். அவன் பால் மருந்து 2-3 வயசு தான் இருக்கும். விட்டுட்டு வந்துட்டா. அப்பா, அன்னாளுக்கு ஒரு பிக் சல்யூட். ஆமே. ஸோ ஆனால் ஃபியூச்சரில் நான் நினைக்கிறேன், இந்த சாமுவேல் தேவ சத்தம் கேட்டு தேசத்தில் பெரிய அளவில் ஆமேன் அவன் வந்தபோது அன்னாள் இப்போ அழுதுருப்பான். என் பிள்ளைய நான் தேவ சமூகத்தில் விட்டு வளர்த்தனால என் பிள்ளை இன்னைக்கு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அளவில், ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவில் சாமுவேலுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். தாயே, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய விஷயத்திலே அக்கறை காட்டுங்க. உலக காரியங்களை அக்கறை காட்டாதுங்க நான் சொல்ல வரல. அதை காட்டிலும் உலக பிரகாரமான காரியத்தை காட்டிலும் ஆவிக்கிற விதத்திலே தான் உங்களுடைய அக்கறை அதிகமாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வளர வைப்பார், உயர்த்துவார். அது தகப்பனுடைய கரத்தை காட்டிலும் தாயினுடைய கரத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் பைபிள் காலேஜ் படிக்க போனது. நான் 12th முடித்த உடனே பைபிள் காலேஜ் போனேன். எங்கள் சொந்த ஊருக்கு எங்கள் அம்மா ஏதோ ஒரு காரியத்தை அனுப்பி விட்டாங்க. நாங்கள் அப்போ பந்தல்குடின்ற இடத்துல இருந்தோம். அனுப்பி விட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளாட எங்கள் சொந்த ஊர்லாம் கிரிக்கெட் விளாட ஆரம்பித்தாங்க. விளாண்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரே கிரிக்கெட் விளாட்டு. எங்கள் அம்மா ஏதோ ஒன்று அனுப்பியும் வருவான். ஏன்னா என்னை கொண்டு மதியத்து மேலே பைபிள் காலேஜில் கொண்டு விட்டுட்டு அவையே திரும்ப சாயங்காலம் பஸ் ஏறி பந்தல்குடி போகணும், அருப்புக்கோட்டை. வருவான்னு பார்த்தா எங்கே வர்றது. நான் கடந்து ஒரே கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தேடி பார்த்து காணாமல் கடைசியில் வந்து பார்த்தா நான் பேட் அடிச்சிட்டு இருக்கிறேன். பிடிச்சி இழுத்து வாடா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்னை நான் அப்புறம் அழுக்கு துணி ஒன்று கையங்கால முகத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் பேக் இருந்து ஒரு பேக்கையும் எடுத்து எனக்கு கையில் தந்து கொஞ்சம் துணியும் தந்து நேராக கடம்பகுண்டில் பைபிள் காலேஜில் கொண்டு விட்டாங்க. நான் பார்த்துக்கிடுங்கன்னு நான் காத்த கிரிக்கெட் விளாட்டு மத்தியானம் பைபிள் காலேஜில் சோத்திரம். அதுக்காக எனக்கு என்ன கண்ணை கட்டி காட்டில் எங்கள் அம்மா டாட்டாங்காட்டிட்டு பைசா எல்லாம் அப்போ வறட்சி தரித்திரம், பைசா ஒன்றும் கிடையாது. சரி போயிட்டு வரேன்னா மக்களே, நானும் ஏதோ போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அனுப்பிவிட்டேன். அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க அருப்புக்கோட்டைக்கு. என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கைவிடலை. ஆமே. இன்னைக்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார்.